கல்யாணத்வஜ காத்தாய காமிதாக்த பிரதாயினி ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய மங்கலம். குரு பாதமே மதி, பகவத் பாதமே கதி. அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள். 2025 புத்தாண்டு பலன்கள். எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிச்சம் பிறக்கும்? தங்கம் வாங்க தங்கமான நேரம். உலகத்திலேயே பாரத தேசம்தான் அதிகப்படியான தங்கம் வாங்குதான். அப்போ அந்த தங்கம் வாங்குற ஒரு நேரம் இருக்கு. இந்த 2025 தங்க விலை மேலே மேலே போயிட்டே இருக்கும். அப்போ எந்த காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த தங்கத்துக்கு வேல்யூ ஆகும், மீண்டும் மீண்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். சனிக்கிழமையில் வரக்கூடிய ரோஹி நட்சத்திரம் அன்னைக்கு தங்கம் வாங்க அதிக தங்கம் வந்துட்டே இருக்கும். எந்த நாளில் வாங்கக்கூடாது அப்படின்னா தேய்பிரை அஷ்டமியில் வாங்கக்கூடாது. அப்போது இந்த 2 நாள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இன்னொன்று இருக்குது. வளர்பிறையில் பிறந்தவர்கள் எல்லாரும் அஸ்த நட்சத்திரத்தில் தங்கம் வாங்கணும். தேய்பிரையில் பிறந்தவர்கள் எல்லாரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரமா அன்னைக்கு தங்கம் வாங்கணும். தங்கம் ப்ரீசியஸ்ட் மெட்டல். இது எப்படின்னா ஒரு குருவோட கடாட்சத்துக்காக தான் நம்ம வாங்கணும். அப்போ தங்கம் நம்ம வாங்கக்கூடிய நாள் நமக்கு தெரியும். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் என்னைக்கு இருக்குன்னா சுபநாம யோகம் வரும் காலத்தில் மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்குது. அப்போ தங்கம் வாங்குறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு தங்கம் மேலும் மேலும் சேரும். இந்த 2025 இந்த விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 2025 காரோட டெக்னாலஜி அதிகமாகிட்டே போகும். எந்த கார் வாங்கினாலும் அதோட அட்வான்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்போ அதில் ஒரு ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் டவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மேலே குழந்தைங்க மேலே ஆகாயத்தை பார்க்கும்போது பிரேக் பண்ணும்போது அவங்களுடைய நெக் அந்த மாதிரி சைடில் காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ குழந்தைங்களுக்கு கவனம் தேவை. இந்த 2025 காரில் போகும்போது குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது கவனமாக இருக்கணும். என்னைக்கு கார் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம் வர அன்னைக்கு கார் வாங்கும்போது அது காயங்கள் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தும். 2025 நிறைய டிப்ரெஷன் இருக்கக்கூடிய சூழல் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் யோகா மாஸ்டர் தேவையா. ஸோ 3 லட்சம் சைக்காலஜிஸ்ட் தேவையா உலகத்தை சரி செய்யறதுக்கு. அப்போது நிறைய டிப்ரெஷன் வரக்கூடிய சூழலும் வரும். ஸோ இன்னும் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எல்லாரும் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டை செய்ய ஆரம்பிக்கணும். மென்டல் இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் எல்லாம் குறைக்க ஆரம்பிக்கணும். அப்போ இந்த 25 நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய விஷயங்களில் ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு தொடங்கும் போது அந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும்ன்றது இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 2025 பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோல், எல்லாருக்கும் ஃபுட்டு ரொம்ப கண்ட்ரோலாக வேணும், இல்லை நோய் அதிகம் வர ஆரம்பிக்கும். 2025, 26, 27, 28 இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நோய்க்கு நீங்கள் தான் மருந்து தேடிக்கணும். அப்போது உணவு மருந்தாக சாப்பிடணும். உணவு விஷமாக சாப்பிடாமல் இருந்தால் வாழ்க்கை வளமாகும்.